ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நருட்டோ சீரீஸில் கிஷிமோட்டோ ஸ்டார்டிங்கில் இந்த கதை எழுதும்போது ஒரு சில ஆல்டர்னேட் சீக்வன்ஸ் இல்லை ஆல்டர்னேட் ஐடியா அவர் மைண்டில் இருந்திருக்கு. ஆனால் அதை இந்த நருட்டோ கதையில் அது புகத்தாமல் அதை தள்ளி வச்சுட்டு இவர் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பார். அதுதான் நம்ம மாங்கான அனிமேல பார்த்தது. அப்படி தாண்டி அந்த கதைகளில் அவர் ஆல்டர்னேட்டாக யோசித்த ஒரு சில ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கதையில் எங்கேயுமே அமைக்கப்படல. அப்படி மறைக்கப்பட்ட ஒரு சில ஆல்டர்னேட் சீக்வன்ஸ் அண்ட் அந்த ஆல்டர்னேட் பிளாட்ஸ்லாம் என்னன்னா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது நருட்டோ கிளாசிக்ல டீம் 7 மெம்பர்ஸ், அதாவது நம்ம சாக்குரா, சாஸ்கே, நருட்டோ. ஸோ இவங்களுக்கு ஜூட்சுஸை பொறுத்தவரையும் இவங்களுக்கு இந்த பவர் ஸ்பெஷலா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இனிஷியல் ஐடியாஸா ஒன்று வச்சிருக்காரு. அதுல என்னன்னா நம்ம நருட்டோ பாத்தீங்கன்னா தாய் ஜூட்சுல ஒரு ஸ்பெஷலா வர மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். சாஸ்கே நிஞ்சுட்சு ஸ்பெஷலிஸ்டா இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி சாக்குரா ஒரு கெஞ்சுட்சு ஸ்பெஷலிஸ்டா இருந்தா நல்லா இருக்கும். அவங்க உச்சிஹா இல்லையோ, பட் சாக்குரா ஒரு கெஞ்சுட்சு யூசரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இனிஷியல் பிளாட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை அவர் முடிவு பண்ணியிருக்காரு. பட் கதை போக போக அதை வேற மாதிரி மாத்தி அமைச்சிருப்பாரு. லைக் சாக்குராலாம் கெஞ்சுட்சு யூசர் இல்ல. அதே மாதிரி சாஸ்கே இவங்கலாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கான ஸ்டோரி லைன் இதெல்லாம் வேற மாதிரி மாத்தி அமைச்சிருப்பாரு. பட் இருந்தாலுமே சாக்குரா போக போக பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா தான் காமிச்சிருப்பாங்க. லைக் மெடிக்கல் நின்னா மாறி இருப்பாங்க. இன்னும் ஒரு சில புது புது ட்ரிக்ஸ் அண்ட் ஜூட்சுஸ்லாம் பாத்தீங்கன்னா சுனாடே மூலமா கத்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு கேரக்டரா மாறி இருப்பாங்க. ஒருவேளை இவங்க கெஞ்சுட்சும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெஞ்சுட்சு யூசரா இருந்திருந்தா கண்டிப்பா இந்த டீம் 7 இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லா மாறி இருக்கும். பிகாஸ் சாஸ்கேமே பாத்தீங்கன்னா ஒரு கெஞ்சுட்சு யூசர். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு டீம் 7ல 2 மெம்பர்ஸ் கெஞ்சுட்சு யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸா இருந்திருப்பாங்க. பட் ஏன் இதை மாத்தி அமைச்சாருன்னு தெரியல. நம்ம லிஸ்ட்ல 6ஆவதா பார்க்க போறது சுனின் எக்ஸாம் அப்போ 1-to-1 ஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்போ இருக்கும். அதுல ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கு அவங்களுக்கான ஆப்போனன்ட் யாரு அப்படின்னு செலக்ட் பண்ணி அந்த கேரக்டர்ஸ்க்கு ஃபைட் அப்படின்றது டிசைட் பண்ணுவாங்க. அதுல சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பாஸ் அப்படின்ற மாதிரிலாம் போகும் அந்த கதை. அதுல நம்ம நெஜி யுகாக்கும் நருட்டோக்கும் தான் சண்டை பார்த்துருப்போம். பட் இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல நம்ம கிஷிமோட்டோ என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, சாஸ்கே அண்ட் நெஜி இவங்க 2 பேருக்கும் சுனின் எக்ஸாம்ல ஃபைட் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு வச்சிருக்காரு. லைக் இவங்க 2 பேருமே ஒரு ஹானர்டான கிளானை சேர்ந்தவங்க. இது மட்டும் இல்லாம 2 பசங்களுமே மென்டலி தே ஆர் அன்ஸ்டேபிள். அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு மாதிரி புழுங்கி ஒரு வேதனை அனுபவிச்சு தங்களை எப்படியாவது ப்ரூவ் பண்ணும், அவங்க எப்படியாவது பவர்ஃபுல்லா மாறணும், தன்னோட கிளான்லயே சிறந்த பவர்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்னு 2 பேருக்குமே அந்த ஒரு நோக்கம், அந்த ஒரு எண்ணம் அந்த டைம்ல இருக்கும். ஸோ இப்பேற்பட்டவங்களுக்கு சண்டை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கிஷிமோட்டோ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல யோசிச்சிருக்காரு. பட் இந்த நெஜின்ற ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா இவருக்கான கேரக்டர் வேற மாதிரி மாறணும், இவர் உடைஞ்சு இவர் திருந்துற மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற காரணத்தினால நம்ம நருட்டோ கூட சண்டை போட வச்சு அந்த ஒரு ஃபைட்டோட எண்ட்ல நம்ம நெஜி ஒரு கேரக்டர் ரிடம்ஷன் கிடைக்கிற மாதிரி நம்ம கிஷிமோட்டோ எழுதியிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் சாஸ்கே விசஸ் காரா, தென் நம்ம நெஜி விசஸ் நருட்டோ அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பேட்ல மாத்தி அமைச்சிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா பார்க்க போறது நருட்டோ கிளாசிக்ல முக்கியமான ஒரு கேரக்டரா நம்ம குருனாய் சென்சேவா காமிச்சிருப்பாங்க. ஓரளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா கிளாசிக்ல இவங்களை போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. பிகாஸ் உச்சியா கிளான்ல இல்லாமையே இவங்க கெஞ்சுட்சு யூஸ் பண்ற மாதிரியும் இவங்க கெஞ்சுட்சு யூஸ் பண்றதையும் தாண்டி பவர்ஃபுல்லான கேரக்டர் ஆக்கக்கூடிய இட்டாச்சி உச்சிகா மேலேயே அந்த கெஞ்சுட்சு யூஸ் பண்ணி சண்டைலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இந்த கேரக்டர் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இனிஷியலி குருனாய் சென்சே ஒரு பெஸ்ட் வாரியரா அவங்களை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கிஷிமோட்டோ ஐடியா வச்சிருந்திருக்காரு. பட் லேட்டரா ஷிப்புடன் ஸ்டேஜஸ்லாம் போகும்போது ஆஸ்மாவோட டெத்துக்கு அப்புறம் இவங்க பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் அந்த ஒரு கேரக்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி அதுக்கான ஸ்கிரீன் பிரசன்ஸ் இதெல்லாமே அப்படியே கம்மியாகி இந்த ஒரு கேரக்டரே டம்மி பண்ணியிருப்பாங்க. பட் இனிஷியலி இந்த ஒரு கேரக்டர் ஒரு பெஸ்ட் வாரியராகவும் நருட்டோ ஷிப்புடன்ல வரக்கூடிய பல முக்கியமான பேட்டில் இறங்கி சண்டை போற மாதிரியும் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் போக போக இந்த கேரக்டர் கொஞ்சம் டம்மி பண்ணிட்டாங்கன்னே சொல்லணும். தென் நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா இருக்குது அகாட்சுகி ரிங். ஸோ இந்த அகாட்சுகி ரிங்ன்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அகாட்சுகி மெம்பர்ஸும் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த அகாட்சுகி மெம்பர்ஸே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு யூனிக் ட்ரெஸ் கோட், ஒரு மாதிரி தனித்துவமா தெரிவாங்க. அந்த ஒரு வகையில இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு விரல் மோதிரமும் பாத்தீங்கன்னா ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு மோதிரம் இருக்கும். ஸ்டார்டிங் டைம்ல இந்த ரிங்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு தனி ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்டோரி ஆர்க் எழுதியிருக்காரு இந்த ஒரு ரிங்கை வச்சே. பட்
போக போக இந்த ஒரு கதையில அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்காம அதை கிஷிமோட்டோ வந்து ஓவரா அதை பத்தி எழுதாம மென்ஷன் பண்ணாம விட்டுட்டாரு. பிகாஸ் பர்டிகுலரா ஒரு சீன்ல லைக் நம்ம சாஸ்கே, டைடாரா, டோபி இவங்கலாம் சண்டை போட்டுருக்க அந்த சமயத்துல டைடாரா தன்னோட கையே போனதுக்கு அப்புறம் கூட தன்னோட ரிங் எங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாரு. அதை கூட நம்ம டோபி எடுத்து வச்சுக்கிட்டு என்கிட்ட தான் பாருக்கு அப்படின்லாம் விளையாடுவாரு. ஒழுங்கு மாதிரி என்கிட்ட கூட அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இது மட்டும் என்கிட்ட இருந்ததுன்னா நான் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா மாறுவேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ரிங்கை கையில வச்சுக்கிட்டு டோபி வந்து பாத்தீங்கன்னா பேசுவாரு. இந்த ரிங் என் கையில இருந்தா இன்னும் பவர்ஃபுல்லா மாறுவேனா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும் போது சம்திங் அந்த ரிங்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு. பிகாஸ் தன்னோட கை போன சுச்சுவேஷன்லயுமே அந்த ரிங்கை தேடுற டைடாரா, அப்படி விழுந்து கிடக்கக்கூடிய அந்த கையில இருந்து தேடி அந்த ரிங்கை எடுத்து வச்சிருக்கக்கூடிய டோபி, இந்த ரெண்டு கேரக்டருமே அந்த ரிங்கை ஏதோ ஒரு விதத்துல தேடி போகுதுன்னும் போது அந்த ஒரு மெட்டீரியல்ல சம்திங் ஏதோ இருக்கு. பட் அது என்ன அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எலாபரேட்டா நமக்கு சொல்லல, இந்த ஒரு கதையில சொல்லப்படல. பட் சம்திங் இந்த அகாட்சுகி ரிங்ல ஒரு ஸ்பெஷல் ஆர் எனிதிங் யூனிக் பவர் வந்து இருக்கு. ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் போக போக என்னன்றதை நான் அப்படியே சொல்றேன். தென் நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது நருட்டோ அண்ட் பெயின். இவங்க ரெண்டு பேரோட சண்டையப்போ அந்த ஃபைட்டோட எண்டெல்லாம் பொறுத்து போகும்போது நம்ம நருட்டோ வந்து ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணுவார். இந்த மாதிரி ரெயின் வில்லேஜில் நான் பீஸை கொண்டு வருவேன், இந்த மொத்த வேர்ல்ட்லையும் ஒரு பீஸை கொண்டு வந்து நான் அந்த வார் இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்துவேன் அப்படின்ற மாதிரி பெயிண்ட்டை சத்தியம் பண்ணுவார். பட் அந்த நருட்டோ ஷிப்புடனோட எண்டு வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் ரெயின் வில்லேஜில் பீஸ் பரவச்சா அதுக்கான ஏதாவது ஒரு மூவை வந்து நம்ம நருட்டோ எடுத்தாரா அப்படின்றத வந்து கிளியர் அண்ட் கட்டா காமிச்சிருக்க மாட்டாங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் கதை வேற மாதிரி போயிருக்கும். ரெயின் வில்லேஜுக்கு ஒரு பீஸ் கொடுத்தாரா என்ன அப்படின்றதெல்லாம் கிளியர் அண்ட் கட்டா காட்டல. அப்படி பார்க்கும்போது ஸ்டில் இப்போ வரையுமே பெயின்க்கு அவர் கொடுத்த ப்ராமிஸ் படி அந்த ப்ராமிஸை அவர் வந்து சரியா செய்யல. அந்த ஒரு சமயத்தில் நம்ம நருட்டோ மேபி பொய் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கணும். பிகாஸ் இந்த ஒரு சீரிஸோட மெயின் கேரக்டர் ஒருத்தரை பார்த்து இந்த மாதிரி நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு. பட் அது செஞ்ச மாதிரியும் காட்டல, அதுக்கான எந்த விதமான ஒரு சில சீக்வன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அமைக்கவும் படல கதைப்படி. அப்படி பார்க்கும்போது இங்க நருட்டோ போய் சொல்லியிருக்காரா இல்ல அதை வச்சு ஏதாவது சீக்வன்ஸ் மேக் பண்ணணும்னு சொல்லி அதை வந்து நம்ம கிஷிமோட்டோ தள்ளி வச்சுட்டாரா அப்படின்றது வந்து தெரியல. பட் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கு, அது கொஞ்சம் நல்லாவும் இல்லை. நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது ரீஅனிமேஷன் ஜுட்சு மூலமாக நம்ம மினட்டோ, ஃபர்ஸ்ட் ஹோகாகே, செகண்ட் ஹோகாகே, தேர்ட் ஹோகாகே, நம்ம மாதரா இவங்க எல்லாருமே வந்து அங்கே ஒரு ஃபைட் போவோம். அங்கே கூட நம்ம நருட்டோலாம் இருப்பார். ஸோ இந்த ஒரு பேட்டில் இவங்க எல்லாருமே பயங்கரமாக சண்டை போட்டு இருக்கும்போது அந்த ஒரு கட்டத்தில் மாதரா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். இந்த மாதிரி என்கிட்ட ட்ரம்ப் கார்டு இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணுவேன், நீ என்ன வேணா பண்ணிக்க, என்கிட்ட பயங்கரமான ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கு, அது என்னை எப்படினாலும் காப்பாற்றிடும், ஸோ நான் அதை வச்சு தப்பிச்சிருவேன், நான் அதை வச்சு ஒன்று டிஃபீட் பண்ணிடுவேன், அது மாதிரி ஒரு ட்ரம்ப் கார்டு என்கிட்ட ஒன்று இருக்குது, அது ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த பேட்டில் மென்ஷன் பண்ணுவார். பட் அந்த ட்ரம்ப் கார்டு என்னப்பா, அது என்ன பவராக இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குன்றாரு. ஆனால் அது என்ன ஏது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாதரா இதுதான் அந்த ட்ரம்ப் கார்டு அப்படின்னு சொல்லி எந்த விதமான பவர்ஸையும் யூஸ் பண்ணி அந்த ஃபைட்டில் அவர் வந்து சண்டை போட்டிருக்க மாட்டார். ஒருவேளை லிம்போவா இருக்குமோ, அப்படி இருந்தாலுமே அது வந்து ஷினோபி அலைன்ஸ் அப்பவே யூஸ் பண்ணியிருப்பாரு நம்ம மாதரா. அப்படி பார்க்கும்போது அது வந்து ட்ரம்ப் கார்டாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு பேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் அந்த ட்ரம்ப் கார்டு என்னன்றத கடைசி வரையும் மாதரா சொல்லவே இல்லைங்க. கிஷிமோட்டோ அதுக்கான அவசியம் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டாரா அப்படின்றது தெரியல. பட் இந்த ஒரு இடத்துல அந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாகவே இருந்திருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது அதே ரீஅனிமேஷன் ஜுட்சு மூலமாக வந்து அந்த ஒரு பேட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா கிட்டத்தட்ட ஹஷிராமாவை அடித்து டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அப்போ ஹஷிராமா கூட வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கும் போது முட்டி போட்டு இருந்திருப்பாரு. அப்போ அவருக்கு முன்னாடி மாதரா இருப்பார். அப்போ நம்ம ஹஷிராமா என்ன செய்வார்னா சாஸ்கேவை பார்த்து இங்கே கொஞ்சம் சீக்கிரம் வா, என்னோட சீக்கிரம் ஜுட்சு உனக்கு நான் தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹஷிராமா கூப்பிடுவார். சாஸ்கேவும் வருவார் கிட்ட. பட் மாதரா என்ன செய்வார்னா அவரோட லிம்போவை நம்ம சாஸ்கே மேலே போட்டு அவர் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு இடத்துலயே நம்ம ஹஷிராமா ஏதோ தர வந்திருக்காரு, ஏதோ சொல்ல வந்திருக்காரு. பட் அது என்னன்றத கடைசி வரையும் சொல்லாமலே போயிட்டாங்களே, மனசு உறுத்துமே அப்படின்ற மாதிரி தான் இங்க பல ஃபேன்ஸுக்கு வந்து பல இடங்கள்ல நம்ம கிஷிமோட்டோ பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த சீக்ரெட் ஜுட்சுவை சாஸ்கேக்கு அவர் கொடுக்கவும் இல்லை, அது என்ன விதமான சீக்ரெட் ஜுட்சு அப்படின்னு நமக்கு தெரிய வரவும் இல்லை. ஸ்டில் நவ் அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டாவே இருக்கு. மேபி அது அவர் ஏதோ ஒரு விஷயத்தை எழுதியிருக்கலாம். பட் அது என்ன அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அவர் ரிவீலே பண்ணாம அதோட அதை வந்து நிறுத்திட்டு அதை தாண்டி அப்படியே கதைக்குள்ள போயிருப்பாரு. ஸோ இந்த ஒரு இடத்துல அந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட்டாகவும் ஒரு மர்மமான ஒரு விஷயமாகவும் இருக்கு. நம்ம ஹஷிராமா அப்படி என்னதான் சீக்ரெட் ஜுட்சு ஒன்று வச்சிருப்பாரு, சாஸ்கேட்ட கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன வச்சிருப்பாரு, கேள்வி எழும்புதுல. ஸோ இது மாதிரி நீங்க நருட்டோ சீரீஸ்ல மிஸ் பண்ணிருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் ஏதாவது இருக்கு, இவர் இதை மிஸ் பண்ணிட்டாரு, இதை பத்தி இன்னும் எலாபரேட்டா சொல்ல, இது ஏன் ஸ்கிப் பண்ணி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க நோட்டீஸ் பண்ண ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அனிமேல பார்த்ததை விட இப்போ ரீசெண்டாக நான் சும்மா மாங்கா படிப்போமே அப்படின்னு சொல்லி மாங்கா பேஜஸ்லாம் படிச்சு பார்த்தேன்.
படித்தேன். அதில் இன்னுமே எனக்கு நிறைய கேள்விகள் எழும்புச்சு, நிறைய டீட்டெயிலாக எனக்கு நிறைய விஷயங்கள் புரிய வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அனிமையெல்லாம் பார்க்குறீங்க ஓகே, பட் மாங்காவும் ஒரு தடவை நான் படித்து பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் செமையாகவே இருக்குது மாங்கா எக்ஸ்பீரியன்ஸும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோவும் நாங்கள் மேக் பண்ணுறோம். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.